ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கூட்டம், அன்றைக்கி பயங்கரமான கூட்டம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிமார்ட்டுக்கு வந்துருக்கோம். பாப்பா வந்து நம்ம சேனலை பார்க்குமா. பேர் என்ன பண்ண? லோக்ஸிதா. ஆண்டி, நான் உங்கள் சேனலில் பார்ப்பேன் அப்படின்னு நல்லா இருக்கேன். எங்கள் சேனல்லாம் பாப்பா பார்த்து ஃப்ரெண்ட் டிமார்ட்டுக்கு வந்துருந்தப்ப ஹாய் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் டிமார்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து டிமார்ட்டில் வந்து நான் அங்கே பருப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கிறேன். பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு எல்லாமே அங்கேயே டிமார்ட்லேயே வாங்கிக்கிடலாம். எல்லாமே நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேன். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைன்றணும் பயங்கரமான கூட்டம். பச்சைப்பயிறு, கொள்ளு எல்லாமே அங்கேயே வாங்கிக்கிடுவேன் நான். எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுண்டாங்க. நான் நிறைய ஒரு 1.5 கிலோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் விலகுறதுக்கு இடம்ல அந்த வண்டியிலே வண்டியை தள்ளிகிட்டே போய் காலில் பட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து சர்க்கரை எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் மாடி ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னாரு. மொத்த பருப்புகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வீட்டு ஜாமான் அனைத்துமே நான் டிமார்ட்டில் தான் எப்போயுமே வாங்குவேன். கண்டிப்பாக பக்கத்தில் டிமார்ட் இருந்தால் கண்டிப்பாக போங்க. சூப்பராக இருக்கும், குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். நான் எல்லாமே எடுத்துருவேன் அங்கேயே. மாதத்துக்கான ஜாமான் ஃபுல்லாகவே டிமார்ட்டில் தான் எடுப்பேன். இங்கே மேகிலாம் எடுக்கல, ஏன்னா போன தடவை வாங்கினதே நமக்கு நூடுல்ஸ் இருந்ததுனால அதெல்லாம் வேணான்ட்டாங்க. அப்புறம் போய் மேலேயெல்லாம் வந்து பாப்பாங்களுக்கு பென்சிலு, ரப்பரு எல்லாமே அங்கேயே வாங்கிக்கலாம். அதனால் எல்லாம் வாங்குறதுக்காக அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுக்காகவே தான் போன முக்கால்வாசி. பசங்களுக்கு எடுத்துக்கலாம்னு நானும் வீட்டு ஜாமான் கொஞ்சம் இல்லைன்ட்டு எல்லாமே நான் வீட்டு ஜாமான், சோப் பவுட்ரு, ஆயிலு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டிமார்ட்லேயும் நிறைய கூட்டம். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா, உங்களை நான் வந்து யோகா சேனலில் பார்க்குறேங்க்கா, ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து பேசிச்சுங்க. நிறைய அவங்க பேசினாங்க. அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இந்த பக்கம் வந்து பூஜை சாமான்லாம் இருக்கிறவங்க பூஜை சாமான், இந்த பக்கம் வந்து எல்லாமே ஐட்டங்களுக்கு பினாயில் எல்லாமே நான் பினாயில் வாங்கலாம்னு வீட்டில் இருக்குது போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் எண்ணெய் இந்த பக்கம் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கிட்டு வந்து சோப்பு, ஆயிலு எல்லாமே இந்த பக்கம் இருந்துச்சு. சரி, போன மாதம் வாங்கினதே கொஞ்சம் மீதி இருந்ததுனால இப்போ இல்லாத ஐட்டம் மட்டும் வாங்கிக்க அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரு. நான் இல்லாத ஐட்டங்கள் மட்டும் பார்த்து ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே போனேன். அதுவே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு. ஒன்றா எடுத்தது அது ஃபுல்லாகவே எடுத்தோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து ஒன்றா எடுத்துகிட்டே போய்கிட்டே இருக்கிறேன் நான். கூட்டம் நிறைய கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் நிறைய கூட்டம். எல்லாமே வந்து அங்கே டிமார்ட்டில் வந்து அனைத்து பொருட்கள் இருக்குது, எது இல்லைன்னு இல்லை, நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால சரி ஒரே இடத்துல போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அன்றைக்குமே பாப்பா அவங்களுக்கு பேக்கெலாம் எடுக்க முடியல. சரி வெளியில் இன்னொரு தடவை வந்து எடுத்துக்கலான்ட்டு இருக்கிற ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்ல கூட்டம், பயங்கரமான கூட்டம். இந்த பக்கம் பூரா சட்டை, ஃபேண்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சட்டை தம்பிக்கிட்டையும் பார்த்தோம். சரி அவனை தம்பியை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் எடுக்கலை, சும்மா கலர் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அது போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க பையன். அதனால் சரி பையனே வந்து கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு செப்பல் எடுக்கணுன்ட்டு இந்த பக்கம் போனேன். செருப்பு பார்க்கலான்ட்டு எனக்கு ஒரு செப்பல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூப்பராக இருந்துச்சு அந்த செருப்புமே போடுறதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பூரா செருப்பு எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்கள் அனைத்துமே ஸ்கூல் பிள்ளைங்க தான் வந்துருந்துச்சுங்க, எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் செருப்பு எடுத்துகிட்டு அந்த பக்கம் நான் ஒரு டப்பா எடுக்கணும் அப்படின்ட்டு செருப்பு பார்த்துட்ருக்குறேன். இப்போ செருப்பு என்ன கலர் வேணும் அப்படின்ட்டு பிடிக்கலாதுன்ட்டு போட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு எதுதான் பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படி கேட்டுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பாப்பா அவங்களுக்கு கேர்பின்னு, ரப்பரு, அந்த பேண்டு எல்லாம் வேணுமெண்டு ரிப்பன் பார்த்தோம். அந்த பிள்ளைக்கு இந்த வட்டம் 8வது பாப்பா, அதனால் ரிப்பன் பார்த்தேன். ரிப்பன் இல்லை. சரி நம்ம வெளியில் வந்து ஃபேன்சி கடையில் வாங்கிக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்து இது நம்ம உரை, அதாவது தலகாணி உரை எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நான் வாங்கலை, தலகாணி உரையெல்லாம். சரி இன்னொரு தடவை வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம், இப்போ வேணுன்ற ஐட்டம் மட்டும் எடு, இல்லை அதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து இன்னொரு தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலாம்ட்டு மேட்ரு எடுத்துக்கிட்டு மேட்டும் எடுக்க வேணான்ட்டாங்க. அதனால் சரி வாங்க சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு சேர் பார்த்தேன். சேர் சூப்பராக இருந்துச்சு. உட்காந்துட்டு அந்த சேர்லேயே உட்காந்துட்டு ஒரு அம்மா உட்காருப்பா அப்படின்ட்டாங்க. உட்காந்துட்டு
சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தோம். சேரை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாக வந்து பாத்திரம் கிடந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு நம்மளுக்கு பாத்திரம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு நேராக பாத்திரம் எடுக்கிற இடத்துல டப்பா பாத்திரம் இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. கிளாஸுக்கு ஐட்டம் நிறையா இருந்துச்சு. கண்ணாடி, இந்த கண்ணாடி பவுலில் எடுத்தாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து சமைச்சு அப்படியே வைக்கலாம், நல்லா சூப்பராக இருக்க அப்படின்னு. இந்த டப்பாயுமே கேட்டேன். சரி முட்டை எதாவது வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாண்டு எனக்கு ஒரு சின்ன டப்பா மட்டும் எடுத்து கொடுத்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய டப்பாயில் எதுவுமே வேணாட்டாங்க. அப்புறம் பாப்பாங்களுக்கு வாட்டர் கேன் எடுத்தேன். வாட்டர் பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்தோம். தம்பிக்கு 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்தோம் இந்த தடவை வந்து. ஏன்னா அவன் இந்த தடவை +2னால அவன் காலையில் டியூஷனுக்கு போகிறதுக்கு ஒன்று, மதியம் லஞ்சுக்கும் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்து. ஏன்னா கேரியல் கொண்டு போகிறதில்ல பையன், அதனால் டிஃபன் பாக்ஸ் 2, பாப்பாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் குழம்பு ஊற்றிட்டு போகிறது மாதிரி எடுத்தோம். அப்புறம் அந்த பவுச்செல்லாம் எடுத்த பாப்பாவுக்கு வந்து எதுவும் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பந்து எல்லாமே இருந்துச்சு. அவனுக்குள்ளே பசங்கள்லாம் அந்த தடவை வந்து டிமார்ட்டில் வந்து பசங்க எல்லாமே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து நான் மிக்ஸி பார்த்தேன். சரி நம்ம மிக்ஸி பார்க்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே மிக்ஸி 2 மிக்ஸி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்னொரு மிக்ஸி வந்து அப்படியே வச்சுருக்கிறேன், அது யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம், ஏன் மிக்ஸியெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு மிக்ஸி ஜார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் கரண்ட் அடுப்பு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க, அது முதல்லேருந்தே இருக்குது, அதை யூஸ் பண்ணவே இல்லை நான். அப்புறம் எல்லாமே பார்த்துட்டே வந்தேன். நல்லா இருக்குதுங்க எல்லாமே, உனக்கு எல்லாமே நல்லாத்தே இருக்கும், நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இங்கிட்டு வரப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு அந்த மிக்ஸி ஜார் பாருங்கள். இது வந்து நம்ம பிளேட் வாங்கலான்ட்டேன், அதுவும் வேணான்ட்டாங்க. நான் என்ன எடுத்தாலும் வேண்டாண்டாங்க. சரி இன்னொரு தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து உனக்கு எல்லாமே எடுத்து தரேன், இப்போ நமக்கு தேவையானது மட்டும் எடுங்கன்னா. இப்போ மிக்ஸி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த மிக்ஸி. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் எல்லாமே நுணிக்கிறலாங்க. நல்லா 1100 தான் இந்த மிக்ஸி எடுத்தாங்கண்டே. சரி கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து 1350 அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஃபேனு எல்லாமே டிமார்ட்டில் வந்து அனைத்து பொருளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்குதாங்க, நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறது, இதுக்கு மேலே சிலிண்டர் வச்சுக்கணும். இந்த பக்கம் பூரா அடுப்பு, இந்த பக்கம் பூரா பாத்திரங்கள், நல்ல நான்ஸ்டிக் பாத்திரம், நான்ஸ்டிக் கடாயி, குக்கர் ஐட்டம், நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாமே இந்த பக்கம். நம்ம பெண்கள் போய் பாத்திரத்திட்ட நின்றோம்னா வரவே மனசு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் பாத்திரமே எவ்வளோ பாத்திரம் எடுத்துன்னு தெரியுங்களா? எங்கள் வீட்டுக்கார அத்தனை பாத்திரத்தையும் எடுத்து வச்சிரு, உனக்கு இன்னொரு டைம் வந்து நான் கண்டிப்பாக எடுத்து தரேன்டவும். நான் இட்லி குக்கர் எடுத்தேன், சின்ன மினி இட்லி குக்கர் எடுத்தேன். அப்புறம் இந்த குக்கர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி கடாய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு யூடியூப்புக்கு வேணுமே அப்படின்னு உனக்கு எல்லாம் எடுத்தாரு வேண்டவும். பார்த்துட்டு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே. இந்த பக்கம் பூரா பாப்பாங்களுக்குலாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்த ஐட்டம். இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா லேஸ் ஐட்டம், தீனி ஐட்டம் ஃபுல்லாக இந்த பக்கம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இந்த வீடியோ எதோட முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக வரும், மசாலா அரைக்கிற வீடியோ வரும், எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.